மகளிர் உரிமை தொகை 2500 ரூபா ஜூலை 15ஆம் தேதி எல்லாரோட அக்கௌண்ட்லையும் வரவு வைக்கப்படுறதா ஆல்ரெடி நம்மளுக்கு பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் அது இன்னும் நம்ம சிஎம் அவர்கள் சைன் பண்ணலை அப்படின்றது இப்போதைக்கு வர வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தகவல்கள் கிடைச்சிட்டு இருக்கு. இருந்தாலும் மே மாதமே இந்த 2500 ரூபா எல்லாரோட அக்கௌண்ட்லையுமே வரவு வைக்கப்படும் அப்படின்னு பெரிய எதிர்பார்ப்பு பெண்கள் மத்தியில் இருந்துச்சு. இந்த 2500 ரூபா கொடுக்காம யாரையுமே நம்ம பெண்கள் ஏமாற்றக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம சிஎம் அவர்கள் இருந்ததையே அப்படியே தொடர்ந்து 1000 ரூபா எல்லாரோட அக்கௌண்ட்லையுமே வரவு வச்சாங்க. இப்போ என்ன அப்படின்னா 15ஆம் தேதியிலேருந்து 1000 ரூபா வரவு வைக்கப்படுமா 2500 ரூபா வரவு வைக்கப்படுமா அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு சந்தேக இடமா இருக்குது. இருந்தாலும் சட்டசபையில் நம்ம அமைச்சர்கள்லாம் முன்னுரிமை பெண்களுக்கு தான் கொடுக்கணும். பெண்கள் நமக்கு ஓட்டு போட்டாங்க 2500 ரூபா கொடுப்பீங்க அப்படி மகளிர் உரிமை தொகைக்காக தான் எல்லாருமே ஓட்டு போட்டாங்க. ஆனால் நம்ம இன்னும் அதை செய்யலை அப்படின்ற மாதிரி தாவேக தலைவர்களே சட்டசபையில் இந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்தாங்க. இருந்தாலும் அந்த 2500 ரூபாய்க்கான அந்த நிதி சுமைகளை நம்ம சரி பண்ணிக்கிட்டு அதுக்கான பட்ஜெட்டை ஒதுக்கணும் சிஎம் அவர்கள். ஆனால் இன்னும் ஒதுக்கிட்டு அவங்க சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அந்த 2500 ரூபா கண்டிப்பாக எல்லாரோட அக்கௌண்ட்லையுமே வந்துடும். கூடிய சீக்கிரமே அது வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் 2-3 நாளுக்குள்ளே அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து முடியும் அப்படின்றாங்க. நாளைக்கு எல்லாரோட அக்கௌண்ட்லையுமே கண்டிப்பாக 1000 ரூபா வரவு வைக்கப்படும். ஆனால் சந்தேகம் தான் 2500 ரூபா அப்படின்றது ஒரு சந்தேகத்துக்கான இடம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கூடிய சீக்கிரமே அந்த 2500 ரூபா யாருக்கும் ஏமாற்றம் கிடையாது வந்துடும் அப்படின்ற மாதிரியும் அறிவிப்பு வந்திருக்கு. நம்ம சட்டசபையில் ஆல்ரெடி நிதியமைச்சர் நிர்மல்குமார் இதை பற்றி சட்டசபையில் பேசியிருந்தாங்க. 2500 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. எப்போ கொடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதே அதர் ஸ்டேட் அதாவது வெளி மாநிலத்தில் ரக்ஷாபந்தன் அப்போ அந்த 2500 ரூபா அப்படின்றது எல்லாரோட அக்கௌண்ட்லையும் கிரெடிட் பண்ணுறதா அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு. இருந்தாலும் நம்ம சிஎம் அவர்கள் இதுக்கான கையெழுத்து இன்னும் இடலை. அதை சரி பண்ணிவிட்டு பட்ஜெட்டில் அவங்க ஒதுக்குனாங்க அப்படின்னா தான் இதுக்கான அந்த கையெழுத்தை நம்ம சிஎம் அவர்கள் போட்டால் எல்லாரோட அக்கௌண்ட்லையுமே இது வரவு வச்சுருவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே அப்ளிகேஷன்ஸ் ஃபில் பண்ணி முன்னாடி போல் நம்ம பஞ்சாயத்துல எல்லாம் கொடுக்க அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னாக்க நம்ம ரேஷன் கார்டில் ஆல்ரெடி ரேஷன் கார்டை பற்றி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தோம். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற மத்திய மாநில அரசு கொடுக்கக்கூடிய இலவசங்கள் நலத்திட்டங்கள் இதெல்லாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வீடியோ அப்போ டெய்லி அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னேன். அது என்ன அப்படின்னாக்க ஆல்ரெடி பஞ்சாயத்தில் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணி தான் நம்ம அந்த 1000 ரூபா பணத்துக்கு மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணோம். இப்போ அதுவும் போல் அப்ளை பண்ண தேவை இல்லை. நீங்கள் மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளிகேஷன் கொடுத்தது போல் பண்ண வேண்டியதில்லை. அவங்க ரேஷன் கார்டை வச்சே நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டோம். 2500 ரூபா யார் யாருக்கு என்பிஹெச்ஹெச் பிஹெச்ஹெச் ஏஏஒய் அப்படின்ற மாதிரி 3 ரேஷன் கார்டை பற்றி நான் வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தேன். அது வைஸாக நாங்கள் அந்த உரிமை தொகையை நாங்களே கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரியும் நம்மளுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதனால் யாருமே அலைய தேவையில்லை, ஆன்லைன்லேயும் அலைய தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது. தமிழக அரசால் மிக வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களில் முதன்மையானது மகளிர் உரிமை தொகை திட்டம். இத்திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 அவர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இத்தொகையை ரூபாய் 2500 உயர்த்தி வழங்க அரசு திட்டமிட்டுள்ள நிலையில் அது எப்போது கிடைக்கும், யாருக்கு முதலில் கிடைக்கும் என்று பார்ப்போம். அதாவது இந்த 1000 ரூபா எல்லாருக்குமே வாங்கிட்டு இருக்கோம். மே மாதத்துலேருந்தே 1000 ரூபா நம்ம தாவேக ஆட்சி வந்ததுலேருந்தே வாங்கிட்டு இருக்கோம். இது நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த அதாவது தமிழ்நாட்டிலேயே முதன்மையான திட்டம் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் தான் முன்னாடி இருந்துட்டு இருக்கு, பேசுபொருளாகவும் இருக்குது. இது யார் யாருக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கலாம் வாங்க. உயர்த்தப்பட்ட தொகை ரூபாய் 2500 எப்போது வெளியாகும் அறிவிப்பு. தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடரில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இத்திட்டம் பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதிலும் அவர்களின் பொருளாதார சுதந்திரத்தை உறுதி செய்வதிலும் முக்கிய பங்கு வகிப்பதால் இந்த நிதியுதவி உயர்வு மிக முக்கியமானதொரு மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. அரசு தரப்பில் இதற்கான நிதி ஒதுக்கீடு மற்றும் பயனாளிகளின் பட்டியல் தயாரிப்பு போன்ற பூர்வாங்க பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. அதாவது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். இதில் இந்த முழு வீச்சில் இந்த பணி நடந்துகிட்ருக்கு, நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது யார் யாருக்கு கிடைக்கும் கிடைக்காது அப்படின்றத பற்றியும் நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன். ரேஷன் கார்டில் உள்ள ப்ராப்ளம்ஸை சரி பண்ண சொல்லி 2-3 வீடியோ நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். அதை யார் பார்த்தீங்க என்னன்றது தெரியலை. கண்டிப்பாக அதை பாருங்கள். ரேஷன் கார்டில் உள்ள பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்தீங்க, அந்த சரி பண்ணி வந்தீங்க அப்படின்னா தான் இந்த 2500 ரூபா டைரெக்டாக கவர்மெண்ட்டே லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுக்க போகிறாங்க அப்படின்றதையும் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்து முதலில் யாருக்கு கிடைக்கும் ரூபாய் 2500
2500 உயர்த்தப்பட்ட இந்த உரிமை தொகை முதலில் யாருக்கு கிடைக்கும் என்ற கேள்வி பரவலாக எழுந்துள்ளது. தற்போதைய பயனாளிகளுக்கு முன்னுரிமை தற்போது வழக்கமாக மாதந்தோறும் ரூபாய் 1000 பெற்று வரும் தகுதியுள்ள பயனாளிகளுக்கே இந்த உயர்த்தப்பட்ட தொகையும் முதலில் வழங்கப்பட உள்ளதாக தெரிகிறது. புதிய பயனாளிகள் ஏற்கனவே விண்ணப்பித்து பல்வேறு காரணங்களால் தள்ளுபடி செய்யப்பட்டு பின்னர் மேல்முறையீடு செய்த விண்ணப்பதாரர்களின் மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. இவர்களில் தகுதியானவர்கள் கண்டறியப்பட்டு அடுத்தடுத்த கட்டங்களில் இப்பட்டியலில் இணைக்கப்படுவார்கள். தெளிவாக சொல்லிட்டாங்க. இதில் வந்து யார் யாருக்கு எனக்கு கிடைக்குமா உனக்கு கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். வராதவங்க, இந்த 1000 ரூபா பணம் வராதவங்க நிறைய பேர் வந்து இந்த 1000 ரூபா கூட நான் வாங்கலை, அது எப்போ எனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கும் நம்ம கவர்மெண்ட்லேருந்து இந்த தகவல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி கொடுத்து உங்களோட அந்த அப்ளிகேஷன் வந்து நிராகரிக்கப்பட்டிருந்தால் அதையும் நாங்கள் பரிசீலனை பண்ணுறோம். அந்த பரிசீலனை பண்ணி அதில் நீங்கள் தகுதியானவங்களா அப்படின்றத நாங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த 2500 நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு. அதனால் யாருமே பயப்பட வேண்டாம். நம்ம சைடு இன்கம் டேக்ஸோ நம்ம வந்து வருமானம் அதிகமாக வாங்கிட்டு வருமான வரி கட்டுறவங்களோ இல்லை கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களோ இல்லை பென்ஷன் வாங்கிட்டு இருக்கோமோ இல்லை லோன் எதுவும் போட்டிருக்கோமோ இந்த மாதிரி இல்லாமல் நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் வந்து தரவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் எங்கள் தரப்புலேருந்து டைரெக்டாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ரேஷன் கார்டில் உள்ள அனைத்தையுமே சரி பண்ணி வச்சுக்கோங்க. அதில் என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்றத நம்ம சேனலில் வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். அதை வந்து சரி பண்ணாதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக ரேஷன் கார்டை ஃபஸ்ட்டு சரி பண்ணி வச்சுக்கோங்க. ரேஷன் கார்டில் உள்ள அப்டேட் தான் நம்ம கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஃபேமிலியை பற்றின டீட்டெயில் கொடுக்குறது. அதனால் கண்டிப்பாக அதை சரி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து எப்போது கிடைக்கும்? வழக்கமாக ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி மகளிர் உரிமைத்தொகை பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஜூலை 15ஆம் தேதி தகுதியுள்ள குடும்பத் தலைவிகளுக்கு இந்த உயர்த்தப்பட்ட தொகை முதலாக சென்றடைய வாய்ப்புள்ளதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனினும் இதற்கான அதிகாரப்பூர்வ அரசாணை மற்றும் தேதிகள் குறித்து அறிவிப்பை தமிழக அரசு விரைவில் முறைப்படி வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது நம்ம கவர்மெண்ட்டில் நம்ம வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தோம் 2500 மகளிருக்கு கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். நமக்கு கிடைக்கிற தகவலை வச்சு தான் நம்ம வீடியோவில் அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்னும் அதிகாரப்பூர்வமாக சட்டப்படி நம்ம சிஎம் அவர்கள் சைன் பண்ணி பட்ஜெட் ஒதுக்கி அந்த நிதி சுமைகளை சரி பண்ணால் தான் நம்மளுக்கு பட்ஜெட் ஒதுக்கி கையெழுத்திட்டால் மட்டுமே தான் எல்லாருக்குமே 2500 வந்து சென்றடையும். நம்மளுக்கு 1000 ரூபா மே மாதம் சிஎம் அவர்கள் கொடுத்தது வந்து அதோட தொடர்ச்சியாக தான் கொடுத்தாங்க. எதுலேயுமே அவங்க கையெழுத்து போடலை. ஆல்ரெடி வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு எந்த ஒரு ஏமாற்றமும் இருக்கக்கூடாது பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகளிர் உரிமை தொகையை அப்படியே கண்டினியூ பண்ணாங்க. நம்ம சிஎம் டிவிகே ஆட்சியில் இன்னும் அது வந்து கையெழுத்திடப்பட்டால் தான் புதுசாக அறிவித்த 2500 எல்லாரோட அக்கௌண்ட்லேயுமே வரவு வைக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பயனாளிகள் செய்ய வேண்டிய முக்கிய வேலைகள். உயர்த்தப்பட்ட தொகை தங்கு தடையின்றி வங்கி கணக்கிற்கு வந்து சேர பயனாளிகள் உடனடியாக சில சரிபார்ப்புகளை செய்து கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள். வங்கி கணக்கு விவரங்கள், பேங்க் அக்கவுண்ட் ஆக்டிவ் ஸ்டேட்டஸ். உங்களது வங்கி கணக்கு பயன்பாட்டில் ஆக்டிவ் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக பரிவர்த்தனை செய்யாத கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கலாம். அதாவது நீங்கள் ஜீரோ பேலன்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் 500 ரூபா 1000 ரூபா கொடுத்து நீங்கள் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணியிருந்தாலுமே உங்களோட அக்கௌண்ட்டு நீங்கள் பணம் வாங்காதவங்க 1000 ரூபா வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. 1000 ரூபா பணம் வராதவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்களா, நான் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்து என்னோடய அப்ளிகேஷன் நிராகரிக்கப்பட்டுச்சு ஆனால் எனக்கு இப்போ கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கவங்க உங்களோட பேங்க் ஸ்டேட்டஸை போய் செக் பண்ணிக்க சொல்கிறாங்க. பாஸ்புக் எடுத்துகிட்டு போய் நீங்கள் அதில் ரீகேஒய்சி பண்ணியிருக்கீங்களா, உங்கள் ஆதார் மொபைல் இதெல்லாம் இணைச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னா ஆதார் இணைப்பு. உரிமை தொகை நேரடியாக வங்கி கணக்கிற்கு டைரக்ட் பேங்க் டிரான்ஸ்ஃபர் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் வருவதால் உங்களது வங்கி கணக்குடன் ஆதார் எண் முறையாக இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்த்து கொள்வது அவசியமாகும். கைபேசி எண், மொபைல் நம்பர் லிங்க், வங்கி கணக்கு மற்ற அரசு திட்டங்களுடன் இணைக்கப்பட்டுள்ள கைபேசி எண் செயல்பாட்டில் இருப்பதை உறுதி செய்யவும். அப்போதுதான் தொகை வந்தடைவதற்கான குறுஞ்செய்தி உங்களை வந்தடையும். அதாவது எஸ்எம்எஸ் வரும். உங்களுக்கு பணம் வந்து அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகலைன்னாலும் உங்களோட மெசேஜை வச்சு உங்களுக்கு பணம் வந்திருக்கு ஆனால் என்னோடய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகலை அப்படின்னு நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம். உங்களோட அக்கௌண்ட்டும் ரேஷன் கார்டும் கரெக்டாக இருக்கணும். பேங்க்குக்கு கொடுத்த நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பரை கரெக்டாக அதில் இணைஞ்சிருக்கா அப்படின்னு செக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆனதுமே மெசேஜ் வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆதாரை கொண்டு போய் உங்கள் பேங்க் புக்லையும் இணைச்சிருங்க. அடுத்து
இதை செஞ்சால் டக்குன்னு கிடைக்கும். தமிழக பெண்களின் பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யவும் அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் கொண்டுவரப்பட்ட இத்திட்டம் தற்போது 2500 உயர்த்தப்பட்டு இருப்பது ஏழை எளிய நடுத்தர குடும்பங்களுக்கு பேருதவியாக அமையும். இந்த நிதியுதவி பெண்களின் சுயசார்பு தன்மையை மேலும் வலுப்படுத்தும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. அரசு அறிவிக்கும் வழிகாட்டுதல்களை பின்பற்றி வங்கி மற்றும் அடையாள ஆவணங்களை சரியாக வைத்திருப்பது தொகையை பெறுவதில் எந்த தாமதமும் ஏற்படாமல் தடுக்கும். இதை தான் அவங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற அப்டேட்டை வந்து நீங்கள் எல்லாமே உங்களோட ஆதாரமான ஆதார் கார்டு, உங்களோட ரேஷன் கார்டு, உங்களோட பேங்க் புக்கு, பேங்க்கில் கொடுத்துருந்த ஃபோன் நம்பர்ஸு, பேங்க்கில் உள்ள அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் புதுப்பிச்சுக்கிறது, உங்களோட ரேஷன் கார்டை ரினிவல் பண்ணி கைரேகை, கண் கருவிழி இதெல்லாம் போய் ரேஷன் கடையில் போய் நான் பண்ண சொல்லியிருந்தேன். அதெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. ரேஷன் கார்டை அப்டேட் பண்ணாமல் கண்டிப்பாக தயவு செஞ்சு இருக்காதீங்க. நான் எல்லாருக்குமே சொல்கிற ஒரே விஷயம் அதுதான். ரேஷன் கடை உங்கள் உள்ளூரில் உள்ள ரேஷன் கடையிலேயே போய் நான் ரேஷன் கார்டை புதுப்பிச்சுக்கணும், எங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாரையுமே நான் ரினிவல் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களே பண்ணி கொடுப்பாங்க. கண்டிப்பாக கட்டாயமாக இதை பண்ணாமல் இருந்துடாதீங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் நான் வீடியோ போட்டிருக்கேன், ரேஷன் கார்டில் எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு. அதை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. இந்த 2500 பணி இன்னும் 2-3 நாட்களில் தொடங்கிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜூலை 15 கண்டிப்பாக வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு சில பக்கம் நம்மளுக்கு தகவல் கிடச்சிச்சு. ஆனாலும் ஒரு சந்தேகத்திலேயே தான் நம்ம வீடியோ போட்டுட்ருந்தோம். கண்டிப்பாக இன்னும் 2-3 நாளில் தொடக்கம் ஆயிரும் அப்படின்றதுனால நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் தரப்புலேருந்து சொல்கிறது ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு இது எல்லாத்தையுமே பேங்க் புக்கு, பேங்க் ஆக்டிவில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரேஷன் கடையில் போய் எல்லாமே நீங்கள் பொருள் வாங்கிட்டு இருந்தாலும் அந்த கைரேகை, கண் கருவிழி வைக்காதவங்க கண்டிப்பாக போய் அதை வச்சுருங்க. ஃபேமிலியில் எத்தனை மெம்பர்ஸ் அந்த ரேஷன் கார்டில் இருக்கீங்களோ அத்தனை பேரும் ரேஷன் கார்டை புதுப்பிக்கணும், அத்தனை பேரும் போய் கைரேகை வைக்கணும். அதை வந்து அதுக்கு காலக்கெடு கொடுத்துருந்தாங்க ஜூன் 26 வரையும். இப்போயும் அதை வந்து ரேஷன் கடையில் இலவசமாகவே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதை தாமதிக்காமல் நீங்கள் ரேஷன் கார்டை பண்ணிக்கோங்க. ரேஷன் கார்டை வச்சு தான் நம்மளுக்கு ஆன்லைன்லேயே ப்ராசஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணி செஞ்சிட்ருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் எதுவும் தேவையில்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ்லாம் வாங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரியும் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக ரேஷன் கார்டை ஃபோட்டோ, அந்த டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் எல்லாத்தையுமே மாற்றி சரி பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த 2500 தகவல் கொடுத்தது உங்களுக்கு மிகவும் முக்கியமான பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். இந்த வீடியோவை பக்கத்தில் யாரும் தெரியாதவங்க இருந்தாங்க அப்படின்னா ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ.